அனைவருக்கும் வணக்கம். 5 இயர்ஸ் பிஏ எல்எல்பி அப்ளைடட் கோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கவுன்சிலிங் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்லேருந்தே எனக்கு இன்னும் அலாட்மெண்ட் ஆர்டர் வரல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் நிறைய பேருக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், தென் சீட் வேகன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். யூனிவர்சிட்டிலேருந்து காலோ மெயிலோ வந்தாலோ கண்டிப்பாக கால் எடுங்க, ஓகேங்களா? மெயில் வந்தவங்க, அதாவது இப்போது நீங்கள் உங்களுக்கு சீட் அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்தவங்க லாகின் பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு கன்ஃபார்ம் அலாட் ஆகிருக்கும். மெயில் வராதவங்க இன்னும் அலாட் ஆகலைன்னா யாருமே பயப்பட வேணாம். மெரிட் லிஸ்ட்டில் இருந்தாலும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் கன்ஃபார்ம் சீட்டு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ யாருமே பயப்படாதீங்க. கொஞ்சம் டிலே ஆகும். ஒரு வேளை வந்து இன்றைக்கி நாளைக்கு நாளன்னைக்கு இந்த 3 நாள் தான் ப்ரோ ஜாயினிங் டேட் இருக்குது, ஒரு வேளை எங்களுக்கு அலாட் பண்ணுறதுக்குள்ளே வந்து அந்த டேட் முடிஞ்சிருச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அதெல்லாம் எதுவுமே பயப்பட வேணாம். நீங்கள் வந்து அந்த டேட் முடிஞ்சாலும் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுற டேட்லேருந்து 2 டேஸ் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து யூனிவர்சிட்டி ஏறது தானே தவிர அவங்க அலாட் பண்ணுறதுலான டிலே தானே தவிர நீங்கள் எதுவுமே பயப்பட வேணாம். தென் அலாட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்லை. எல்லாருக்குமே நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண எல்லாருக்குமே சீட் கன்ஃபார்ம் அலாட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.